தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடப் போவதாக புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி அறிவித்துள்ளார். தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் அவர் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் கமல் கிஷோரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கிருஷ்ணசாமி தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதாக கூறினார். முதல்ல தனிச்சின்னத்தில் தான் போட்டியிடாக இருந்தது. அதுக்கு பிறகு இது போன்ற ஒரு சூழ்நிலையில மக்களுக்கு ஒரு தேவையில்லாமல் இந்த நேரத்தில் ஒரு புதிய சின்னத்தை 30ஆம் தேதி என்று வாங்கி அதுக்கு பிறகு 15 நாளில் அந்த சின்னத்தை கொண்டு போய் மக்கள் சேர்ப்பது மிகவும் கடினமாகிவிடும். அதே போல் நமக்கு அந்த காரணத்தால் தான் நான் எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இரட்டை இலை என்பது படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஏழை பணக்காரர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் சாதி மதம் மொழி இனத்தை கடந்து இந்த இரட்டை இலை சின்னம் அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் பிரபல்யமான பரிச்சயமான அறிமுகமான சின்னம். அதுபோல் எங்கள் கூட்டணி சின்னம் இது. அதனால் இது வெற்றி சின்னம். இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்து அம்மா ஜெயலலிதா அவர்கள் காலத்திலிருந்து இந்த சின்னம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஈட்டி தரக்கூடிய சின்னம். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.